ஒரு திருமணம் பண்ணியிருக்காங்க, அதை டிவோர்ஸ் பண்ணி அவங்க கொண்டாடுறாங்க, அதுவே ஃபைனல் கிடையாது. அடுத்தது அவங்க இன்னொரு லைஃப் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு இரண்டாவது மனம் கண்டிப்பா நடக்கும் இல்லைங்களா? அந்த மணமகனுக்கு, அந்த இரண்டாவதா வருகின்ற அந்த மணமகனுக்கு கண்டிப்பா மனசுல ஒரு உறுத்தல் இருக்கும். நமக்கும் இதே போலதான் விவாகரத்து நடக்குமோ, அந்த விவாகரத்தும் இதே போல அந்த நான் இவங்களின் குறிப்பிட்டு சொல்லல, அந்த பெண் வந்து இது மாதிரி கொண்டாடுவாங்களோ, அப்போ அந்த மணமகனுக்கு கண்டிப்பா ஒரு உறுத்தல் இருக்கும். அது நம்மளே ஏற்படுத்தி கொடுக்கறது தானே. அடுத்து இன்னொரு மன வாழ்க்கைக்குள்ள போகலைன்னா கொண்டாடாம வெளிப்படுத்திடலாமா? அதுவுமே தவறுதான் சார். மற்றவங்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு ஆயிடும். இது ஒரு எடுத்துக்காட்டா ஏன் இருக்க கூடாது? நீங்க சொன்ன எடுத்துக்காட்டு அது ஓகே. நான் பண்ணதை வச்சு ஐயோ இனிமே எந்த பொண்ணையும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஆண்கள் மாறினானா? நீங்க இந்த கொண்டாட்டமே வந்து டிவோர்ஸுக்கு அடித்தளமா ஆயிடக்கூடாதுன்னு சொல்றேன். இது ட்ரெண்ட் செட்டப் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ட்ரெண்டை தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் விதை போட்டிருக்கேன், இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது, நீங்க பண்ணீங்கன்னா நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படின்றதுக்கு நான் முதல் விதை நான் போட்டிருக்கேன். முன்னாடி எல்லாரும் விதை போட்டிருக்காங்க. போட்டோஷூட் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், கருமாரி பண்ணலாம், தூக்கிட்டு போறதுக்கு பார்ட்டி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். சோ இன்னைக்கு நான் இதுக்கு விதை போட்டு ட்ரெண்டிங்கா நான் பண்றேன்றாங்க. இப்போ ட்ரெண்டிங்கா பண்ணி உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு கேக்குறேன். அதுல நீங்க என்ன அச்சீவ் பண்ணீங்க? ப்ரொடக்டிவா சொசைட்டிக்கு நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? அதுதான் கேள்வி. அதுதான் நான் சொசைட்டிக்கு சொல்றேன். இது நான் போட்ட விதை ஃபர்ஸ்ட் டைம். இது நீங்க யார் யார் பார்த்தாங்க, ஃபேமஸ் ஆனாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்க சர்க்கிள்ஸ் உள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் இட் இஸ் யோர் லைஃப், இட் இஸ் யோர் ஓன் பர்சனல் லைஃப். த ப்ராப்ளம் வந்து இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஹஸ்பண்ட். ஓகே, அண்ட் மேரேஜ் வந்து இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் 500 people, 600 people, 1000 people குள்ள நடக்கிற விஷயம். அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க டைவோர்ஸ்னு வரும்போது 500 people, 600 people யாரும் வரதில்ல. கடைசியா நீங்க எந்த திருமணத்துக்கு போனீங்க? கசின் பிரதர் மேரேஜ் தான். கசின் பிரதர் மேரேஜ் போனீங்க. அந்த கசின் பிரதர் மேரேஜ்க்கு எத்தனை பேர் இருந்தாங்க? more than 1000 people. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றதுக்கு எதுக்கு 1000 பேர் கூடுனீங்க? சார் நாங்க வந்து we want to நான் விளக்கமே கேட்கல. நான் சொல்றது நீங்க சொல்றீங்க இல்லையா, அது ஆணும் பெண்ணும் சம்பந்தப்பட்டதுன்னு ஷாலினி ஒன்று சொல்றீங்க. ஆனா உங்க கசின் பிரதர் ஆணும் பெண்ணும் சேர்றதுக்கு மட்டும் 1000 பேர் கூட கல்யாணம் பண்ணுவீங்க. அவங்க 1000 பேருக்கு சொல்லக்கூடாதா? அப்பா நான் அவரை விட்டு பிரிஞ்சிட்டேன்ப்பா, நான் விடுதலை ஆயிட்டேன்ப்பா, எனக்கு ஆள் வேணாம் சப்போர்ட் பண்ணி தான் சார் பேசுறேன். நீங்க 1000 பேருக்கு சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. பட் கால்னியம்மா உங்களுடைய முடிவு ரைட்டு, நீங்க செஞ்சது ரைட்டு. பட் the way of celebration தப்பு. way of celebration வந்து போட்டு மெரிச்சது, போட்டோவை கிழிச்சது. ஏன்னா ஒருவேளை ஷாலினிக்கு பதிலா அவர் கணவர் இந்த வேலையை செய்திருந்தா, அவர் செய்ய ஆண் செய்திருந்தா, மொத்த பேரு இது ஆணாதிக்கம்னு தூக்கிட்டு ஓடி வந்து உதைச்சிருப்போம். அந்த ஆண் செய்யும் பொழுது ஒத்துக்காத அதே விஷயத்தை ஒரு பெண்ணு செய்யும் போதும் நாங்க ஒத்துக்க கூடாது. அதுதான் பாலின சமத்துவம். ஆண்கள் எப்பொழுதுமே பப்ளிக்கா பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ற திருட்டுத்தனம் எல்லாத்தையும் 4 செவத்துக்குள்ளதான் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னொரு பெண் அவளை நம்பி வரமாட்டா. ஒரு ஆண் வந்து பப்ளிக்கா நான் வந்து சந்தோஷமா இருக்கேன், என் பொண்டாட்டி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எவனும் பண்ண மாட்டான். ஆனா ஒரு பெண் தைரியமா பண்றாங்கன்னா, இனிமே எவனா வந்தா வரட்டும், என் லைஃப்ல வராகட்டி போட்டோம், என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணேன். மேடம், இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலா ஆயிடும். என்னை போட்டு மெதிக்கும் போது என் குழந்தை அதை பாக்குறா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு குழந்தையும் முன்னாடி எந்த ஒரு அப்பா அம்மா சண்டை போடக்கூடாது. மேல அந்த மட்டும் கொடுங்களேன். ஒரு ஆண் அப்படி செய்யவே மாட்டான்னு சொல்லும்போது இவ்வளவு உற்சாகமா கைதட்டி நீங்க வந்து கட்டவரெல்லாம் காமிக்கிறீங்கல்ல, அது உங்க வீட்டு ஆணுக்கு சேர்த்து பொருந்துமா? கண்டிப்பா சார், எங்க வீட்டு ஆணுக்கும் சேர்த்து தான் சார். எங்களால செய்ய முடியாத, எங்களால வெளிப்படுத்த முடியாத ஒரு உணர்ச்சியை ஷாலினி பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ணணும் தான் நான் சொல்வேன். பட் டிவோர்ஸ்னா ஐயோ டிவோர்ஸா அப்படிங்கிற ஒரு பயம் தான் எல்லாருக்கும் இருக்கே தவிர, இந்த ஒரு விஷயம் வந்து ஒண்ணுமே இல்ல, இது நார்மல் தான். இத கொண்டாட்டம் வெளிப்படுத்துவதன் மூலமாக அது இயல்பாகுது. அது வந்து நார்மலைஸ் ஆகுது. ஒண்ணும் விஷயம் இல்ல, அதை உத்து பார்க்காதீங்க. விவாதத்து பண்ணவங்கள சொல்றோம் நம்ம. இப்போ இத செட் பண்ணனால இது வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து நார்மலைஸ் ஆகும்.